நீங்க தாராளமா போங்க. ஏன்னா எல்லாரும் போன உடனே அவர் கட்சியில ஒரு பையனை கொண்டு வர போறாங்க. குதிரை பேரம் நடக்குது, எங்கள்கிட்ட இருந்து ஆள் இழுக்கிறாங்க. அதிமுகல இருந்து ஆள் இழுத்த போது இதை கொண்டு போய் கொடுக்கல. திமுகல இருந்து இழுத்த போது கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க. கவர்னர் இதுல ஏதாவது ஆக்ட் பண்ணுவாரா? இந்த நாள்ல இந்த ஊர்ல ஷூட்டிங்கு, இந்த ஆக்ட்ரஸ் வரணும்னு ஒரு சின்ன ஸ்கிரீன் பிளே போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க பின்னாடி இந்த வேலைக்கு யூஸ் ஆவாங்க, இவங்க பின்னாடி இந்த வேலைக்கு யூஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அழகா காயின் வச்சு கொண்டுறாங்க எல்லாரையும். சேகர் பாபுலாம் பெரிய கொள்கைவாதி. நான் அதிமுகல தான் இருப்பேனாரு. அடுத்தது எங்க அண்ணன் தினகரனை முதலமைச்சராகாம போக மாட்டேன்னாரு. அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. ஓபிஎஸ்க்கு எல்லாம் எவ்வளவு சப்போர்ட்டா நின்று அவங்க அதிமுக யோசிச்சு பாருங்க. ஆனா எல்லாத்தையும் தூக்கி போட்டு தானே இங்க திமுக வந்தாரு நேர. அவங்க வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு கார்த்திக் என் சுவாமி. அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். கார்த்திக் சார், இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்தே அதிமுகல இருந்து பல பேர் தாவேக்காக்கு சேர ஆரம்பிச்சாங்க. எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு சேர்ந்தாங்க. மினிஸ்டர்ஸ் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி ஒரு கட்டமா ஒவ்வொரு மினிஸ்டர்ஸா சேர்றாங்க. நிர்வாகிகளும் சேர்றாங்க. வைகை செல்வன் போன்ற ஒரு அதிமுகல ரொம்பவும் ஆழமா இருந்தவர் அவரெல்லாம் சேர்ந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம். அதிமுக ஒரு தீர்ந்து போற கட்சி அப்படின்னு தாவேக்கா சொல்லி அதிமுக தீர்ந்து இல்லாட்டி கரைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தாவேக்கால சனிக்கிழமை தாவேக்கால சேரும் படலமே நம்ம நிறைய பார்த்தோம். ஆனா இப்ப என்னடான்னா இதே கலாச்சாரம் திமுகவிலையும் உருவாகி இருக்கு. இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஜெகத் ரட்சகன் ஸ்டாலினோட வலதுகர மாதிரி இருக்கிறவர், அவருடைய வாரிசு, அவருடைய பிள்ளை தாவேக்கால ஜாயின் பண்ணிருக்காரு. தொடர்ந்து சில எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் அதிகாரிகளும் திமுகவை சேர்ந்த முக்கியமான புள்ளிகள் தாவேக்கால சேர்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப தாவேக்கா ஒரு தனிப்பெரும் கட்சியா வருதா, இல்லாட்டி தாவேக்கா மத்தவங்களை சாமர்த்தியமா தன் பக்கம் இழுக்குதா? முதல்ல இதை சொல்லணும்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா, யார் துணையும் எனக்கு தேவையில்லை, நான் தான், எனக்கு யாருமே தேவையில்லை, நீ தீய சக்தி, நீ தீர்ந்த கட்சி, நான் மட்டும்தான் தீய சக்தினர். இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆதரவு அப்ப வேணும், ஆட்சிக்கான ஆதரவுங்கும் போது திமுக கூட்டணியில தாவேக்காவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தரம் தாழ்ந்தெல்லாம் விமர்சனம் பண்ண கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் தன் கூட சேர்த்துட்டாரு. காங்கிரஸ் யாருமே கேட்காம போய் துண்டு போட்டு இடம் பிடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். பட் மற்றவங்க எல்லாரையும் இவங்க போய் பேசி, ஸ்டாலின் அவர்களே, திருமாவளவன் அவர்களே ஒரு கட்டத்துல சொன்னார், ஸ்டாலின் அவர்களை கேட்டோம் நீங்க போங்கன்னு சொன்னாரு அப்படின்ற லெவல்ல வந்தாங்க. அதுக்கு அடுத்த டர்னிங் பாயிண்டா திமுக அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு தரோம் அப்படின்ற லெவல்ல நியூஸ் விட்டாங்க. அதற்கு பிறகு இந்த ஒருத்தரா ராஜினாமா பண்ணிட்டு வருதுங்கிறது ஒரு படலம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், இது வரைக்கும் அதிமுக காரங்க தான் வந்துட்டு இருந்தாங்க. அதிமுகல இருந்து முதல்ல 6 பேர் மொத்தமா வந்தாங்க. அப்புறம் நேற்றுக்கு 2 விஜயபாஸ்கர் வந்தாங்க. உங்களுக்கு 2 விஜயபாஸ்கர் வித்தியாசம் தெரியணும்னா, ஒருத்தர் குட்கா விஜயபாஸ்கர், இன்னொருத்தர் நில மோசடி விஜயபாஸ்கர். இப்படி 2 பேரும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலாம். 2 பேரும் சேர்ந்தாங்க. ஏன்னா இவரை 2024 கேரளால தேடி போயெல்லாம் கைது பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க இவரை, இந்த விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர். ஸோ அந்த உங்களுக்கு வித்தியாசத்துக்காக சொல்றேன், வேற எதுக்கும் இல்லை, நமக்கு என்ன இருக்கு. இவங்க 2 பேர் வந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வராங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மேலும் இன்னைக்கு 2 பேர் வரதா சொன்னாங்க. இன்னைக்கு கரெக்டா வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வைகை செல்வன் வந்திருக்காரு. அவர் சேர்ந்திருக்காரு. இப்போ அதிமுக கிட்டத்தட்ட தீர்ந்து போன கட்சின்னு எப்படி சொன்னார் அவர்? கரெக்டா தீர்ந்து போன கட்சின்னு இப்போ திமுக மாதிரி தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு மாய சக்தி, பேய் சக்தி இப்படி ஏதாவது சொல்லிக்கலாம். ஆனா தீர்ந்து போன சக்தின்னு, ஏன்னா அவருக்கு தெரியும் நாம ஜெயிச்சுட்டோம்னா அதிமுகவை கரைக்கணும் அப்படிங்கிற முடிவுல தான் அவர் வந்தார். கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை கரெக்டா பண்றாங்க. திமுகல இருந்து இது வரைக்கும் யாரையும் இழுக்கல, இப்போ வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு ரொம்ப அழகா முன்னாள் எம்எல்ஏ திரு கருணாநிதி அவர்கள், விபி கலைராஜ் அவர்கள் மற்றும் ஜெகத் ரட்சகன், நம்ம 950 கோடி பாலாஜி ஹாஸ்பிட்டல் வரி ஏய்ப்பு பண்ணாங்க இல்லையா, பிணவரையில எல்லாம் வச்சிருந்தாங்களே, அந்த ஜெகத் ரட்சகனின் மகன் இங்க சேர்ந்திருக்காரு. லாட்ரியில பயங்கரமா ஊழல் பண்ண அவருடைய மருமகன் இங்க இருக்காரு. 1000 கோடி வரி ஏய்ப்பே பண்ணவங்க அப்படின்னா அந்த சொத்து எவ்வளவு இருக்கும், அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் இங்க சேர்ந்திருக்காரு.
ஸோ இவங்க எல்லாரையும் வச்சுட்டு தூய சக்தி என்ன பண்ண போறாருங்கிறது மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு. இந்த அரசியல் வந்து தமிழக தமிழகத்தின் நலனுக்கு நல்லதான்னு பாத்தீங்கன்னா சரி கிடையாது. ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. நீங்க ஜெயிச்சீங்களா, கூட்டணி கட்சியா அவங்க எல்லாரும் கூட்டுவாங்க. அதிமுகல இருந்து ஒரு ஒரு 3ல 1 பங்கு உடைச்சு கூட்டாங்க, 3ல 2 பங்கு உடைச்சு கூட்டாங்க, 3 பாதி பேரை கூட்டாங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்க. அப்ப அவங்க ஒரு தனி குழுவா இயங்குவாங்க. கட்சி நீக்கிடுச்சுன்னா அவங்களுக்கு பதவி போகாது. ஏதாவது பண்ணுங்க. இப்போ ஜெயிச்சு 1.5 மாசத்துக்குள்ள எல்லாரையும் ராஜினாமா பண்ணி 2 மாசத்துக்குள்ள கொண்டு வரீங்கன்னா, அந்த மக்கள் வரிப்பணம் யாரோட வரிப்பணம்? யார் அப்பம் விட்டு காசு? உதயநிதி கேட்டார்ல, யார் அப்பம் விட்டு பணம்? இப்போ மறு தேர்தல் வைக்கிறாங்க சார். இந்த ராஜினாமா பண்ணிட்டு வர 8-10 பேரோட தொகுதியில 10 தொகுதிக்கு திரும்பி தேர்தல்னா யார் செலவு பண்றது? ஏன் வரிப்பணம் என்ன சும்மா போகுமா? இப்படி இஷ்டத்துக்கு எல்லாரையும் ராஜினாமா பண்ண வச்சு தேர்தல் நடத்துவீங்களா? இது நம்ம சொல்லல, வைகோவே சொன்னாரு. அவரே என்னிடம் பேசினார். நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, 2 பேரையும் ராஜினாமா பண்ணிட்டு கூட்டு வாங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னாரு. இப்போ முதல்வரே வைகோவிடம் பேசி நீங்க உங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கொடுத்த மேண்டேட் என்ன? 108. அதுக்கு மேல உங்களுக்கு கூட்டணி கட்சி வந்துட்டாங்க 120. நீங்க அவ்வளவுதானே உங்களுது. நீங்க நல்ல ஆட்சியா இருந்தா நம்மளை நம்பி வருவாங்க இல்லையா, நம்ம இடம் தரணும் இல்லையா அப்படின்லாம் டைலாக் பேசுனீங்கல்ல அந்த A4 பேப்பர்ல. அப்ப இப்ப ஏன் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆளை எதிர்பார்க்குறீங்க? சார் உங்க கட்சி வளர்க்கறதுக்கு ஒரே ஒரு சந்தேகம். இதுல நீங்க ஏன் வந்து தாவேகா வந்து இந்த வேலையை செய்யறதா நீங்க நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுல சேர்றவங்க அவங்களாவே விருப்பப்பட்டு இது எதிர்காலத்துல வந்து விஜய் தான் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்க போறாரு, ஆர் ஜெயலலிதா மாதிரி ஒரு இடத்துல இருக்க ஒரு ஒரு பெரிய கரிஷ்மேட்டிக் ஒரு மேக்னெட் காந்தம் போல கவரக்கூடிய தவிர அவர் இருக்க போறாரு நினைச்சு இவங்க எல்லாம் போலாம்ல. ஏன் நீங்க தாவேகா தான் இழுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து ஆதாரமும் இல்லையே. ஏன்னா இப்ப திமுக வந்து தாவேகாவை இழுத்ததுங்கிறதுக்கு உடனே நமக்கு பல விதமான ஆதாரங்கள் வந்தது. அந்த ஆதாரங்கள் பேர்ல சில கைதும் 7-8 பேரை கைதும் பண்ணிருக்காங்க. தாவேகால இப்படி நடக்கிறதுனா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சார் ஆதாரம் இல்ல சார். இப்போ லஞ்சம் கொடுத்து கூப்பிட்டாங்கன்னே சொல்லலையே. லஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொன்னாதானே ஆதாரம் கேட்கணும். இவங்க காசு கொடுத்தாங்க, இப்போ இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்னா மட்டும் அப்ப தாவேகா மேல தவறே இல்லையே. இந்த சேர்ந்தவங்க அவங்களா விருப்பப்பட்டு தானே சேர்ந்திருக்காங்க. விருப்பப்பட்டு 3 கிலோமீட்டர் லைன்ல பரவாயில்லன்னு ஒரு 100 பேர் ஒரு கதவை மூடி வச்சு வெளியில 100 பேர் ரெடியா நிக்க வச்சு திறந்த உடனே உள்ள ஓடுங்கன்னு ஓட விட்டு அதுல ஒருத்தரா நசுங்கி பிதுங்கி வெளியில ஓடி வர எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து விருப்பப்பட்டு தான் சேர்ந்தார் அப்படிங்கிறத நம்பணும். அப்படின்னா தமிழக வாக்காளர்கள் ஒன்றும் அந்த அளவு படிக்காதவர்கள் இல்லை, அறிவில்லாதவர்கள் இல்லை. தமிழக வாக்காளர்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. வேணா புதுசா தாவேகா வந்ததுக்கு அப்புறம் அரசியலை பாக்குறவங்க, இது வரைக்கும் நான் அரசியலே பார்த்தது இல்லை, இப்பதான் அரசியல் பாக்குறேன்றவங்க வேணா முதல்வர் கை காட்டினார், திரும்பி பார்த்தார், டீ குடிச்சார், இதெல்லாம் சொல்லலாம். ஆனா ஒரு கட்சியில இருந்து இத்தனை ஆண்டு காலம் இருந்தவங்க இப்ப எந்த நோக்கத்துக்கு வராங்க? எந்த வாக்குறுதியை நம்பி வராங்க? சரி சார், மாற்று கட்சியில ஒரு விவாதத்துக்காக சொல்றேன். ஜெகத் கிருஷ்ணனோட பிள்ளை வந்து திமுகல இருந்து வர்றதுக்கான காரணம் இதுவா இருக்கலாம். அதாவது திமுகல முதல் குடும்பம் அவங்கதான் எல்லா விதமான கண்ட்ரோலையும் வச்சுட்டு இருக்கு. உதயநிதி எடுத்தானா உதயநிதிக்கு நெருக்கமான நண்பர்களுக்கு தான் அமைச்சரவை கொடுக்கிற அளவுக்கு போறாங்க. சோ இது மாதிரி இருக்கிறதுனால தனக்கு எதிர்காலம் இல்ல, தாவேகால தனக்கு எதிர்காலம் இருக்குன்னு நினைச்சுட்டு அவர் வந்திருக்கலாம்ல. கண்டிப்பா எதிர்காலம் இருக்கு. எதை வச்சு வந்தது? இவர் மேல அவ்வளவு ஊழல் வழக்கு இருக்கு. தூய சக்தி எப்படி ஊழல்காரங்களை எப்படி சேர்ப்பாங்க? ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, அதிமுகவுக்கு கூட நேரா வந்து அவங்கள வரவேற்காத விஜய் இப்ப இன்னைக்கு திமுகவுக்கு வந்து அவர் முன்னால வந்து சேரறதா வந்து நியூஸ் செய்திகள் வருது. இல்ல, அவர் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2வது முறையா இன்னைக்குதான் ஆபீஸ் வந்திருக்காரு. இன்னைக்கு இவங்க எல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க. நீங்க 2 புள்ளியும் கனெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உள்ள வர அப்போ அவர் இல்ல, ஆனா அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து உள்ள இருக்கிறாங்க. அவர் வராரு. உசியானந்த் தலைமையில சேர்றாங்க. தற்செயலா நடந்ததுன்னு நம்ம நம்பணும். இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. உசியானந்த் வரவேற்றுட்டாரு, உள்ள கூட்டு வந்துட்டாங்க, உட்கார்ந்து இருக்காங்க. தற்செயலா தான் அவர் அந்த நேரத்துக்கு இருக்காரா, இல்ல முன்னாடியே கிளம்பிட்டாங்களா, சாப்பாடு போட்டு இருந்தாங்களா தெரியாது. ஆனால் இன்னைக்கு விஜய் திடீர்னு வராரு. சரி, இத்தனை நாள் வரல. ஏன்னா அதிமுக சீனியர் லீடர்ஸ் வரும்போது கூட அவங்கள கூட நீங்க வரவேற்கலையேன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்ப என்ன ஆகும்னா, பெரிய தலைவர்கள் எல்லாரையும் பாத்தீங்களா விஜய் கண்டுக்கவே இல்லை. சாதாரண மக்கள் வந்து சேர்றாங்கல்ல, அவங்களுக்காக வந்திருக்காரு. அந்த இன்னைக்கு பப்ளிக்ல வந்து சேர்றாங்க இல்லையா, பொதுமக்களுக்காக வந்திருக்காரு. பாத்தீங்களா, அவர் தான் நமக்கெல்லாம் வந்து கடவுள் மாதிரி, பாத்தீங்கல்ல அப்படின்னு ஒரு நரேட்டிவ். இதெல்லாம் வந்து செட் பண்ணுவாங்க சார் அரசியல். உண்மையில உங்களுக்கு சொல்ல போனோம்னா நம்ம சேனல்ல
ஒரு ஒரு வாரமோ 2 வாரமோ முன்னாடி திருசக்தி சுந்தரராமன் பேசுறபோது, ஜெகத் ரட்சகனோட பிள்ளை. அவர் வந்து தாவேக்கால வரதுக்கான முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறதா, அவருக்கு வந்து கிரேப் வைன்ல அதாவது அவருடைய நெட்வொர்க் மூலமா தகவல் கிடைச்சதா அவர் சொன்னாரு. சோ ஏற்கனவே இதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டதா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் இவங்க ஒருத்தரையா பொறுமையா பேசி 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 கொண்டு வராங்க. பட் அடுத்தவங்க பேசினா உடனடியா ஆடியோ டேப் மொபைலை டேப் பண்ணி போனை டேப் பண்ணி கொண்டு வந்து வெளியிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க நாங்க யார்கிட்டயுமே பேசுறது இல்லை அப்படின்றவங்க எதுக்கு அதிமுக தலைவரை போய் பார்க்காம நேரம் கிடைக்கல அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட். எடப்பாடி வந்து அப்பாயின்மெண்ட் இல்ல தர முடியாதுன்னு சொன்னாராம். அவர் பொதுக்குழு பிஸியா இருந்தார். அவர் என்ன ஆட்சி அமைக்க இருந்தாரு, தேர்தல் முடிஞ்ச உடனே 3வது இடத்துல இருந்தாரு. அவர் ஆட்சி அமைக்கிறத பத்தி பிஸியா இருப்பாரா? இவங்க அவருக்கு நேரம் கிடைக்கலன்னு நாங்க போய் சி வி சண்முகத்தை பார்த்தோம். எவ்வளவு கொடுமையான விஷயம். ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அதனால் நாங்கள் அந்த கட்சியின் தூத்துக்குடி கன்னியாகுமரி எம்எல்ஏவை பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? ஒரு பொருத்தம் வேணும். இவங்க பிளான் பண்ணி சி வி சண்முகத்தை பார்த்து எல்லாம் பேசியாச்சு. எல்லாம் இணைப்பு விழா தான் பேசுவாங்க. இவங்க அதிமுக உடைப்பு விழா பேசிட்டு வராங்க. அதே மாதிரி விசிகா வரும்போதும் அப்படித்தான் குற்றச்சாட்டு வந்தது. சோஃபா வந்துச்சு அவங்க ஆபீஸ்க்கு, இவங்க உடனே ஓகேன்னா விஜய் அவர் போறாரு, ஓகே ஆச்சு. எப்படி அது? சரி இதெல்லாம் விடுங்க, நாங்க தூய சக்தி, நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. எதுக்கு அந்த மாதிரி சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க அந்த மாதிரி? விஜய் பார்த்து சொல்லாதீங்கன்னு அந்த புதுசா வந்தவங்க எல்லாம் சொல்லட்டும். பல பேர் என்னன்னா சார் இந்த மாதிரி நடக்கிறதுன்னு கேட்டா சொல்லாதீங்க, அவரை பத்தி சொல்லாதீங்க, காது முடிக்கிறாங்க. நான் கேட்க மாட்டோம். என்னங்கன்னா எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தது அவர் தான். நாங்க இப்பதான் அரசியலுக்கு பாக்குறோம். ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் 60 வயசு அவருக்கு. அவர் சொல்றாரு, நான் இது வரைக்கும் அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தேன். விஜய் வந்தப்பறம் தான் எனக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் டெய்லி லைவ் பாக்குறேன் டிவியில. எப்ப ரிட்டையர் ஆனீங்கன்னு கேட்டேன். 1 மாசம் முன்னாடினாரு. அதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, டிவியில லைவ் பார்க்கல. இப்ப வந்து பாக்குறாரு. அவர் அதுக்கு இந்த தலைவர்கள்லாம் இறந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரணமா வீட்டுல நெஞ்சுவலி செத்தவங்கள கூட தலைவர் இறந்த செய்தியை பார்த்து இறந்தாரும்பாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் அந்த தாவேக்காய் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் நம்ம சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன கேட்கறோம்னா, இந்த கட்சிக்காரங்க எல்லாரும் இணைக்கிறீங்களே, தூய சக்தியா இருக்கிற நீங்க எதுக்கு இவங்க எல்லாரையும் கொண்டு வந்தீங்க? சரி, இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். அதிமுகல இருந்து சாரையா வந்து இணையறாங்கல்ல, அவங்க தாவேக்கா திட்டத்துல வந்து இணையறாங்களா, அதிமுக திட்டத்துல வந்து இணையறாங்களா? ஆமா ஆமா. தாவேக்கா பிளான் போட்டு அவங்கள கூப்பிட்டு வர வைக்கிறாங்க. ரைட்டு. அவங்க எப்படி வருவாங்க ஒத்துக்கிட்டு உடனே? அப்படின்னா பின்னாடி பெரிய திட்டம் இருக்கிறது. மொத்த பேர் இப்ப திமுக ஆட்சியில எப்படி முன்னாள் அதிமுகவினர் எல்லாரும் மந்திரியா இருந்தாங்க நம்ம பார்த்திருப்போம். ஒரு 10-12 பேர் அதிமுகவினர் தான் அங்க மந்திரி. சேகர்பாபுல இருந்து கருப்புசாமி, ரகுபதியில இருந்து அனிதா ராஜேஷ் எல்லாருமே அவங்கதான். அது முன்னாள் அதிமுகவினர். இப்ப தாவேக்கால இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அடுத்த தேர்தலில் நிக்க போறாங்க. இவங்க தொகுதியில எல்லாம் ஜெயிக்க போறாங்க. உள்ள மந்திரியா வர போறாங்க. ஏற்கனவே மந்திரி சபை கரெக்டா இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் பேரை கழிச்சுட்டு தான் இவங்களுக்கு கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா இவங்க வந்த நோக்கம் பதவிக்கு வரல, சும்மா தான் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க அங்கேருந்து பதவி விட்டு இங்க வந்திருக்கிறாங்க. நாங்கெல்லாம் சும்மா கட்சியில இருப்போம் அப்படின்னா அடுத்த செக்கு. இப்போ திரு விஜயபாஸ்கர் அவர்களை காவல்துறை கைது செய்யுமா செய்யாத? அந்த நீதிமன்றம் ஒருவேளை கேட்கணும். நம்ம அந்த விஷயத்துக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நான் கேள்வி விரும்புறது, இப்ப தாவேக்காக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து வந்த கூட்டம், இப்ப இன்னில இருந்து ஆரம்பிச்சு திமுகல இருந்து வந்த கூட்டம், தாவேக்கால ஒரிஜினலா இருந்த விஜயோட ரசிகர் கூட்டம், இப்படி 3 கூட்டமா இருக்கச்சே தாவேக்காக்குள்ள இருக்கிற உட்கட்சி பாலிடிக்ஸ் பத்தி நீங்க என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் இனிமே எப்படி ஒத்து போவாங்க? இல்ல சார், அப்படின்னு இல்லை. இவங்க எல்லாருமே ஏற்கனவே ஒத்து போவாங்கல்ல. தலைமை ஒண்ணு சொல்லுது கூட்டு வாங்க சேர்த்துருங்கன்னு. 6 மாசத்துக்கு ஒண்ணும் பேசாதீங்க, பேசாம இருங்கன்றாங்க. பேசாம தான் இருப்பாங்க. இப்போதைக்கு அவங்க பேசுனாங்கன்னா கட்சிக்கு ஆபத்து, அவங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து. அவங்களுடைய அரசியல் பின்னணிப்படி இவங்க திமுகல இருந்து வந்தவங்களும் அதிமுகல இருந்தவங்களும் ஒருத்தர் பகையா நினைச்சு எதிர்த்துக்கிட்டாங்க. அவங்க இப்ப ஒன்னா தாவேக்காக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க ஒன்னா தாவேக்காக்காக ஒர்க் பண்ணுவாங்களா, இவங்களுடைய இண்டிவிஜுவல் அஜெண்டாக்காக ஒர்க் பண்ணுவாங்களா? இல்ல, அவங்க எல்லாருமே வந்து தாவேக்காவுக்கு தான் இனி வேலை செய்யணும். ஏன்னா தாவேக்காவை பொறுத்த மட்டும் ஒன்மேன் ஆர்மி. ஆதவ அர்ஜுனா என்ன ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாரோ அதான் இவங்க செய்ய போறாங்க. இவங்க ஒன்றும் புதுசா யாரும் ஒன்றும் செய்ய போறது இல்லை. அவர் என்ன கொடுக்குறாரோ இன்னைக்கு அஜெண்டா அப்படின்னா, அந்த நீங்க நம்ம விஜயபாஸ்கர் அவரை பார்க்கலாம். மேடையில வந்த உடனே இதை ரீல்ஸ் போடுங்க, அப்படியே வைப் பண்ணுங்க, ட்ரெண்ட் பண்ணுங்கன்னு அந்த இடத்துக்கு மாறிட்டாரு.
அவர் இனிமேல வந்து ஆதவ அர்ஜுனாவை பார்க்கறதுக்கு எல்லாரும் முன்னாடி வந்து உட்காந்துக்கிறாங்க நிக்கிறாங்கன்னு வேற சொன்னாரு. ஆமா, அப்போ சி கூட்டிட்டு வந்தவருக்கு ஒரு நன்றி கடன் அவர் மேல தன்னுடைய அவருக்கு மரியாதை செலுத்துறாரு. நாம என்ன சொல்றோம்னா அங்க இவர் சொல்றது மட்டும்தான் நடக்க போகுது. இவங்க எதுவும் சொந்த அஜெண்டா கட்சிக்காரங்க உட்பட தாவேகா கட்சிக்காரங்க உட்பட யாருமே அவங்களுடைய சொந்த அஜெண்டாவை பண்ண முடியாது. இப்போ இவங்க எல்லாருமே வந்து இவங்க என்ன சொல்ல போறாங்க, நாளைக்கு இதை பண்ணுங்க, சரி பண்றாங்க, இந்த இடத்துக்கு தேர்தலில் நில்லுங்க, நிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இவ்வளவுதான் பண்ண போறாங்க, இவங்க வேற எதுவும் பண்ண போறது இல்லை. சோ இவங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் எலெக்ஷன் வந்து இப்போ நின்று யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மந்திரி சபையில யாருக்கு இடம் கொடுக்க போறாங்கன்னு இருக்கு, யாரை எடுக்க போறாங்கன்னு இருக்கு. அப்பதான் நீங்க சொல்ற அந்த ரியல் பிரச்சனை வரும். 6 மாசத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வரும்போது அது யாருக்கு பிரச்சனை வரும், இவங்களை எடுப்பாங்களா இல்ல கொடுப்பாங்களா? சரி, இப்ப நான் அதான் முதல்ல சொன்ன மாதிரி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மேல இப்ப வழக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, குட்கா வழக்கு, தீர்ப்பு வருது கைதுன்னு சொல்லிட்டு. காவல்துறை கைது பண்ணுமா பண்ணாதான்? இப்போ இது வந்து அவருடைய பொசிஷனை வச்சு அவருடைய நமக்கு அவங்களுக்கு அந்த சமயத்துல அவருக்கு இருக்கிற ஆதரவை வச்சு கைது பண்ணும் இல்லாட்டி பண்ணாமையும் இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், நீதி நியாயங்கிறது நம்ம ஊர்ல உடனே கிடைக்காது, ஆட்சி பொறுப்பு பக்கத்துல இருந்தா கிடைக்காது. அப்போ அந்த தீர்ப்பு அவருக்கு எதிராக வருகிறது என்றால், கைது செய்யப்படுவார் என்றால் தாவேகாவின் விஜயபாஸ்கர் கைதுன்னு வரும். எப்படி நம்ம திமுக செந்தில் பாலாஜியை சொல்றோம், அவர் அதிமுக ஆட்சியில் செய்த ஊழலை கூட திமுக செந்தில் பாலாஜி நம்ம கூப்பிட்டு. இப்போ தாவேகாவின் விஜயபாஸ்கர் கைது இல்ல விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன வாஷிங் மிஷினா, நீங்க என்ன இப்படி பண்ணலாமா, அந்த கேள்வி தாவேகாவுக்கு வரும். இது தாவேகாவுக்கு நெருக்கடி தான். எடப்பாடியார் ரொம்ப அருமையா பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இதெல்லாம் இவங்களுக்கான ஒரு இது, இவங்களுக்கு சோதனையான ஒரு அந்த என்ன சொல்றது அரசியல் படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நாங்க அரசியல் பண்றோம் நெருக்குறோம் அவங்களான்னு. அந்த மாதிரி எடப்பாடி வந்து இவங்க எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டாரு, நீங்களாம் போங்க தாராளமா போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு செக்கு, இவங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? எடுத்தீங்கன்னா நீங்க தான் எங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னு இவங்க போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஏன்னா காப்பாத்திக்கு தான் ஓடி வந்திருக்காங்க. அப்படி இல்லை காப்பாத்துனா தூய சக்தின்ற பேர் போயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வைக்கப்பட்ட செக்கு, இந்த அரசியல் செக் வந்து இவருக்கு தெரியாது. இவர் ஏன்னா புதுசு இப்பதான் வந்திருக்காங்க. மற்றவங்க பண்றத விட விஜய்க்கு வந்து எதுவும் அரசியல்ங்கிறதே புதுசு, அவருக்கு இப்பதான் பாக்குறாரு. அப்போ அந்த இடத்துல அவருக்கு செக்கு. அடுத்தது அதிமுக சைட்ல பார்ப்போம். இவ்வளவு பேர் வராங்களே, எடப்பாடி ரொம்ப பொறுமையா எல்லாரையும் போங்க போங்கன்னு அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு? எல்லாம் போங்கன்னு. நீங்க தாராளமா போங்க, ஏன்னா எல்லாரும் போன உடனே அவர் கட்சியில ஒரு பையனை கொண்டு வர போறாங்க. பையன் வந்து என்ன பண்ணுவாரு சார்? கட்சியோட சொத்து இருக்கு சார், கட்சியின் அரசியல் மங்கி விட்டது, ஆனா சொத்து கரெக்ட். சொத்து அந்த கட்சிக்கான சொத்து இருக்கு. காங்கிரஸ்ல இருக்கிறது எல்லாம் வந்து காங்கிரஸோட ஒரு. நீங்க யோசிங்க, இங்க வந்ததெல்லாம் யாரு? புதுசா அதிமுக வந்தவங்க இங்க வந்தாங்களா? ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் அப்போ இருந்த அதிமுகவினர் எல்லாம் இப்ப வராங்க. புதுசா வந்தவங்க யார் வந்தாங்க? வரல. செங்கோட்டையன், 2 விஜயபாஸ்கர், மற்றவங்க எல்லாருமே பழைய ஆளுங்க. இப்போ அவங்க எல்லாம் உள்ள இருந்தா கட்சியோட சொத்தை பத்தி தெரியும், எவ்வளவு இருக்குன்னு தெரியும், கேள்வி எல்லாம் வரும். நாளைக்கு சொத்து பிரச்சனை வரும், கட்சியில இவ்வளவு சொத்து இருந்தது, என்ன ஆச்சு ஏது, இந்த மாவட்டத்துல இவ்வளவு இருந்தது, இந்த மாவட்டத்துல இவ்வளவு இருந்ததுன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? இப்ப அவங்க எல்லாரும் வெளில அனுப்பிச்சாச்சு, நல்ல விதமா போங்கன்னு, போயிட்டு வாங்க நிம்மதியா இருங்க. இப்ப அது யார் கேட்பா? புதுசா வந்தவருக்கு வடக்கும் தெரியாது தெற்கும் தெரியாது, அவர் எந்த சொத்தை பத்தி கேட்பாரு? பணியூர் எந்த டைரக்ஷன் இருக்குன்னு கூட அவருக்கு தெரியல. அவருக்கு எதுவுமே தெரியாது பாவம். அவர் ரொம்ப அப்பாவி, ரொம்ப அப்பாவி. ஏதாவது கேட்டீங்கன்னா அப்படி சிரிச்சுட்டு போயிடுவாரு. அதனால இப்ப என்ன கார்த்திக், நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, சோ இப்படி நடக்கிறது. இன்னைக்கு வந்து RS பாரதி வந்து கவர்னரை போய் சந்திச்சிருக்காரு. அதாவது ஆட்டுக்கு எதுக்கு தாடி அப்படின்னு அவங்க சொன்ன கவர்னர் இப்ப வந்து அவங்களுக்கு கவர்னர் வந்து ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கவர்னர்கிட்ட போய் இந்த மாதிரி நடக்குது, குதிரை பேரம் நடக்குது, எங்கள்கிட்ட இருந்து ஆள் இழுக்கிறாங்க. அதிமுகல இருந்து ஆள் இழுத்த போது இதை கொண்டு போய் கொடுக்கல. ஸோ திமுகல இருந்து இழுத்த போது கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க. கவர்னர் இதுல ஏதாவது ஆக்ட் பண்ணுவாரா? சார் இதுல ஒன்றும் பண்ண முடியாது சார் பெருசா. ஏன்னா இவங்க கொடுக்குற ஆதாரம்லாம் வந்து பெரிய அளவுல இல்லை. ஒரு ஆடியோங்கிறது வந்து நம்ப தகுந்ததா வராது ஒண்ணு. அது இப்போ இது இவங்களுக்கு ரிவர்ஸ் ஆகலாம்.
ஆடியோவை நம்பலாம் அப்படின்னா பிடிஆர் பேசின ஆடியோவை நாங்க ஏத்துக்கிறோம். ராசா பேசின ஆடியோ ஒண்ணு இருக்கு. அப்ப எல்லாத்தையும் ஏத்துப்பாங்களா மக்கள்? அப்ப யார் பக்கம் டேமேஜ் அதிகமாகும்? இவங்களுக்கு தான் அதிகமாகும் டேமேஜ். ஒண்ணு. அந்த தாவேகா எம்எல்ஏ இப்போ வந்து என்ன இந்த மாதிரி பேரம் பேசுறாங்க அப்படின்லாம் சொன்னவர், திமுக சொல்றாங்க என்ன பேரம் பேசுறாங்கலாம் சொன்னவர் யாரு? அவர் எப்படி எம்எல்ஏ ஆனாரு? அதிமுக இருந்து வந்தாரு. ஏற்கனவே அந்த இடத்துக்கு வேற ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ஒருத்தர் அறிவிக்கப்பட்டார். கடைசி நாள்ல இவரை கூப்பிட்டு பிஃபார்ம் கையில கொடுத்து போய் நீங்க போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணுங்கன்னாங்க. அந்த அளவுல கடைசி கட்டத்துல அங்க இருந்து தூக்கி வரப்பட்டவர். எனக்கு சீட்டு கொடுக்கல வெளில வந்தேன்னு சொல்லிட்டு இங்க வந்தாரு. அப்படி வச்சுங்க. அவருக்கு எப்படி உடனடியா சீட்டு அவசரமா பிஃபார்ம் கொடுத்து போய் போடுங்க நாமினேஷன். ஏற்கனவே அறிவிச்சிட்டீங்க வேட்பாளரை. அப்படின்னா இதையெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு ஒரு ஸ்கிரீன் பிளே. இந்த நாள்ல இந்த ஊர்ல ஷூட்டிங்கு இந்த ஆக்ட்ரஸ் வரணும்னு ஒரு ஸ்கிரீன் பிளே போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க பின்னாடி இந்த வேலைக்கு யூஸ் ஆவாங்க, இவங்க பின்னாடி இந்த வேலைக்கு யூஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அழகா காய் நகர்த்தி கொண்டுறாங்க எல்லாரையும். இவங்க வேற எதுவும் கவர்னர் இப்ப என்ன முடிவு எடுப்பாரு இதுல? இல்லைங்க தாவேக்கா தப்பு பண்ணிடுச்சு. என்னங்க தப்பு பண்ணிச்சு? அது இல்லைங்க தப்பு பண்ணிடுச்சுங்க. தப்பு என்னையா பண்ணுச்சு? காட்டுங்க ஆதாரம். அது ஆடியோ இருக்கு. எங்க ஆள் ஒருத்தர் சொன்னாரு. எப்படி வர முடியும்? இந்த வந்து எங்கிட்ட திமுக பேரம் பேச சொன்னவரு இவங்க சரி, இவங்கள்ட்ட வந்து பேரம் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க ரிசைன் பண்ணீங்கன்னா உங்க எம்எல்ஏக்களை வந்து நானே நேரம் வந்து பிரச்சாரம் செஞ்சு ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு அது ஒண்ணு இருக்கு. அதான் நான் கொஞ்சம் முன்னாடி நான் கூட சொன்னேன். ஆனா கவர்னர் ஒரு தார்மீக அடிப்படையில முடிவே எடுக்க மாட்டாரா? இந்த மாதிரி வந்து ஆதாரம் கேட்பாரு, கோர்ட்ல கேட்பாங்க. கூப்பிட்டு விளக்கம் கேட்பாரு. மேபி சட்டத்துறை அமைச்சரை கூப்பிட்டு விளக்கம் கேட்கலாம். என்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, உங்க ஆட்சியை பத்தின்னு கேட்கலாம். அது கூட அவருடைய விஷ். அதுல எதுவும் இதுவா இருக்காம தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேஸ் எல்லாம் நிக்காது சார். இவங்க இந்த மாதிரி திமுக எத்தனையோ கதையை கட்டி விட்டுருக்காங்க. இது எந்த இடத்துலயும் அவங்க எல்லாம் கேஸ் நின்னதே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துலயும் பெரிய அளவுல அவங்க இப்போ தேர்தலில் தோத்து போய் வெற்றி செல்லாதுன்னு போட்டா 10 வருஷத்துக்கு அப்புறம் பதில் வருது. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இவங்க இந்த கேஸ்க்கு என்ன அப்போ தினகரன் அவர்கள் மேல நீங்க பாக்கணும். தினகரன் வந்து இந்த மாதிரி எங்க ஆளுங்களை கடத்திட்டாங்கன்னு சொன்ன போது யார் என்ன பண்ணாங்க? திமுகவினர் என்ன பேசுனாங்க? அப்போ சும்மா இவரே பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப இவங்க ஆளு என்ன ஒண்ணு இப்ப ரத்தமா அப்ப தக்காளி சாசா அப்படியே திமுக இந்த மாதிரி வெளியில வருது இப்ப ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சில பேர் சொல்றாங்க சேகர் பாபு KN நேரு வரைக்கும் அவங்க மேல இருக்கிற அந்த டிவிஎஸ்சி இடி விஷயங்கள் எல்லாம் தப்பிக்கிறதுக்கு அவங்க எல்லாம் வந்து தாவேக்கால செய்யறதுக்கான ஒரு முயற்சியில இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. இல்ல சார், சேகர் பாபு எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா சேகர் பாபு எல்லாம் வந்தாருன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா தாவேக்கால வந்து அவரெல்லாம் உள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. அவங்க அவ்வளவு எதிர்ப்பு. அவர் VS பாபுவா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பயங்கர எதிர்ப்பு சேகர் பாபுக்கு. அரசியல் எதுவும் நடக்கலாம், ஒருவேளை சேர்க்கலாம். ஆனால் வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா சேகர் பாபுலாம் வந்து பெரிய கொள்கைவாதி. நான் அதிமுக தான் இருப்பேனாரு. அடுத்தது எங்க அண்ணன் தினகரனை முதலமைச்சராகாம போக மாட்டேன்னாரு. அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. OPSக்கு எல்லாம் எவ்வளவு சப்போர்ட்டா நின்று அவங்க அதிமுக யோசிச்சு பாருங்க. ஆனா எல்லாத்தையும் தூக்கி போட்டு தானே இங்க திமுக வந்தாரு. நேர அவங்க பிரச்சனை ஆச்சுன்னு உடனே நேரம் இங்க வந்தாரு. தினகரன் MP இருக்கிற காலத்துல, OPS இருக்கிற காலத்துல எல்லாம் எவ்வளவு பாராட்டி சேகர் பாபு கூடிய இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தானே வந்தாரு சார். கலைஞரையே அடிக்க பாஞ்சவர் சார் சட்டமன்றத்துல. ஆனா வந்து அவரையே திமுக சேர்த்துக்குச்சு. வைகோ அப்படிதான். இப்ப வைகோட ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க இல்லையா? வைகோ ஸ்டேட்மெண்ட் ஜட்ஜு கிட்ட போனாலே, கோர்ட்டுக்கு போனாலே ஜட்ஜு நம்ப மாட்டாரு. நீங்க வரத்துக்குள்ளேயும் 4 அறிக்கை கொடுத்துருப்பாரியா, இந்த எப்படியா நம்புறதுன்னு கேட்பாரு. ஸோ வைகோவெல்லாம் நம்ம ஒரு கணக்கு எடுக்கலனாலும் அவர் சொன்ன விஷயம், முதல்வர் என்னிடம் பேசினார், விஜயே என்னிடம் பேசினார் அப்படின்னாரு. அப்படி நம்ம ரொம்ப கேட்டோம்னா நமக்கே புரியாத அளவு 16-17 நூற்றாண்டுகள்லாம் போயிடுவாரு. அதனால நம்ம அவர்கிட்ட கேட்க வரலாம். அந்த வரலாறுலாம் எடுப்பார். அதனால இல்லை. நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த ஆரோக்கியமான அரசியல் நடந்த தமிழ்நாட்டில் இன்று ஒரு அவலமான அரசியல் நடக்குது. ஒரு கட்சியில இருந்து நீங்க ஒட்டு மொத்தமா கூட்டிட்டு வந்து வாசல்ல 3 கிலோமீட்டருக்கு நின்னாங்கன்னா அது பெருமையா? 3 கிலோமீட்டருக்கு காலையில இருந்து நிக்கிறாங்க எங்க கட்சி ஆபீஸ் வாசல்லங்கிறது பெருமையா? ஆட்டு மந்தைகளை மாதிரி கதவு திறந்து விட்டு உள்ளுக்குள்ள ஓட விடுறதுங்கிறது உங்களுக்கு பெருமையா? விஜய்க்கு ஒரு இமேஜ் இருக்கு. நம்ம இதை சொன்னோம்னா உடனே கோச்சுக்குவாங்க. பேரை சொல்லாதீங்க, அந்த பெயர் கொண்டவர் அப்படின்னு சொல்லுங்க. அது நம்ம எல்லாம் அந்த மாதிரி போக முடியாது. அவரு ஒரு இமேஜ் இருக்கு, நான் மாற்றம் தேவைன்னு மக்கள் நம்பி கொண்டு வந்தாங்க.
ஆனா இவங்க இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். உங்களுக்கு தேவையான 120 சேர்ந்து போச்சு. அடுத்த வாட்டி எலெக்ஷன்ல நீங்க அடுத்த இடைத்தேர்தல் யாருன்னா ராஜினாமா பண்ணி வந்தா அதுல நில்லுங்க. நீங்களே உங்க ஆளுங்களை நிறுத்தி ஜெயிக்க வைங்க. அப்போ அதுல கணக்கு காட்டுங்க. எதுக்கு எல்லாரையும் கொண்டு வரீங்க ராஜினாமா பண்ணி? அது அதிமுக, அது தாவேக்காவோட கணக்கு எப்படி இருக்கு? நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா நம்மகிட்ட இருக்க 108 போதும் நமக்கு, இவங்க யார் தயவும் தேவையில்லை அப்படின்னு அவங்க இதுக்கு மேல ஜெயிக்க மாட்டோம்னு உங்களுக்கு தெரியுது. இதுக்கு மேல நம்ம ஜெயிக்க மாட்டோம். சோ சட்டமன்றத்தில் உள்ள நம்பர்ஸை குறைச்சிக்கிட்டு இப்ப விஜயபாஸ்கர் அவரே நிப்பாருங்க, ஜெயிச்சிருவாரு. அப்ப அவங்கள வச்சு ஜெயிக்க வச்சிடலாம் அடுத்தடுத்த இடத்தெல்லாம். இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுங்க, தாவேக்காவோட மிகப்பெரிய ஒரு இது எல்லாம் நாங்க தமிழ்நாடு மொத்தம் ஜெயிச்சிட்டோம். நாங்க 7 மாவட்டம் ஜெயிக்கல. பிளஸ் கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி ஆதவர்ஜனாவோட மாமியார் ஜெயிக்கிறாங்க ஏடிஎம்கேல. பாண்டிச்சேரியில மச்சான் ஜெயிக்கிறாரு. எப்படி ஜெயிச்சாங்க? அங்கெல்லாம் தாவேக்கா வேலை செய்யலையா? சோ அவர் கணக்கு போட்டுதான் வச்சிருக்காரு. இவங்க இந்த விட்டு ஜெயிக்கிட்ட நம்ம ஒண்ணும் பண்ணிக்க வேண்டாம், அதிமுக நமக்கு ஒரு ஆள் இருந்தா ஆள்லாம் கூட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு ஒரு அரசியல் கணக்கு நிறைய சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம அதெல்லாம் பாக்குறது. அவங்க ஒரு கட்சியில கொள்கையில இணைஞ்சாங்க, அவர் ஒரு சொந்த கட்சி ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப கூட நம்ம ரொம்ப கண்ணியமா அது அவங்களா ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம கொண்டு போவோம். பட் இவங்க எல்லா கட்சியில இருந்தும் ஆள் இழுக்கிறது, உடைக்கிறது. இப்பதான் இந்த திமுக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது பாமக, தேமுதிக எல்லாம் நடக்கும். இந்த அவலமான அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. ஆனா இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா, அந்த டிவிகேன்ஸ் நம்மளுடைய அந்த ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா டிவிக்கேல, அவங்க விஜயோட மாச பார்த்து மக்கள் சாரையானேதாங்க, உங்களுக்கு பொறாமை இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்தவரை இது ஆரோக்கியமான அரசியல் அல்ல, இது ஒரு அவல நிலை அப்படின்னு தான் பார்க்கணும். நேர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழகத்துல இது தமிழகம் அரசியல் காணாத விஷயங்கள் இப்பெல்லாம் ரொம்ப தொடர்ச்சியா வெளிப்படையா நம்ம கண் முன்னாடி நடக்கிறது. உங்க கருத்து என்ன நீங்க சொல்லுங்க. அது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒருமுறை கார்த்திக் சுவாமியை சந்திப்போம். அதுவரை வணக்கம். நன்றி சார். வணக்கம். நன்றி சார்.